தொடருக்கு உங்களை அன்போடு வரவேற்பது உங்கள் கோமர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாயனார் கண்ணப்ப நாயனார். ஏழு வித்தியாசமா இருக்குல்ல. அவர் செஞ்ச செயலுமே ரொம்ப வித்தியாசமானது. கொத்தப்பை மலை பகுதியில் நாகனும் தத்தையும் என்ற ஒரு தம்பதி வாழ்ந்து வருகின்றனர். அவங்க வேடர் குலத்தை சார்ந்தவர்கள். அவங்களுக்கு குழந்தையே கிடையாதுங்க ரொம்ப நாளா. அதனால முருகர் பெருமான்கிட்ட வேண்டி தவம் இருந்து அவங்களுக்கு பிறந்த குழந்தைதான் பின்ன. அவருக்கு வில்வித்தை ரொம்ப அழகா வருங்க. அவங்க அப்பாக்கு வயசானதுனால அவங்க அப்பாக்கு அப்புறம் வேடர் தொழில பார்த்து கொள்வது திண்ணன் தான். அப்படி ஒரு நாள் வேட்டையாடிட்டு வீட்டுக்கு செல்லும் பொழுது பயங்கரமான ஒரு ஒளி வருது. என்னன்னு பார்த்தா சிவனே அப்படி ஜோதி ஸ்வரூபமா தெரிகிறாரு. பழைய ஜென்மத்தோட அந்த வரலாற காமிச்சு நீ இப்படிதான் இருந்தாய் அப்படின்னு காமிக்கிறார். அப்புறம் அத பார்த்த திண்ணனுக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் அதுல இருந்து சிவன் மேல திண்ணனுக்கு ரொம்ப பாசமும் பக்தியும் ரொம்ப அதிகமாகுது. அப்படி தினம் வேட்டையாடுற மாமிசத்தை எல்லாத்தையும் தினம் சிவனுக்கு வைக்க ஆரம்பிச்சார். அப்போ தினம் காலையில வந்து பூசாரிக்கும் அரப்பாது எனது சிவனுக்கு யாரு மாமிசத்தை படைப்பது அப்படின்னு ரொம்ப கோபம் வருது. அப்போ அடுத்த நாள் சிவன் பூசாரி கனவுல போயிட்டு என்னோட பக்தர் தான் இப்படி பண்றாரு அப்படிங்கறத அவருக்கு காமிச்சிருந்தார். அப்போ அந்த பூசாரிக்கு அப்படி என்ன என்னைய விட பெரிய பக்தி அப்படிங்கிற ஒரு அலட்சியம் வந்தது. பூஜை பண்ணி முடிச்ச பிறகு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு அந்த வேடன் என்ன பண்றாரு அப்படின்னு பாக்கிறதுக்கு ஒளிஞ்சு நிக்க. வேடன் வந்த பிறகு அந்த மாமிசத்தை படைச்சிட்டு சிவனை கும்பிட்டுட்டு போகலான்னு திரும்பும் போது சிவனோட ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் வந்துச்சு. இத பார்த்து திண்ணனுக்கு தாங்க முடியல. தனது அம்ப எடுத்து கண்ணை குட்டி அந்த தனது கண்ணை எடுத்து சிவனுக்கு வச்சிருவார். பச்சை மறுக்காலமே அடுத்த கண்ணுல இருந்து ரத்தம் வருது. இப்போ திண்ணனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தனது ஒரு காலை எடுத்து அவர் கண்ணு கிட்ட வச்சு அடையாளத்துக்கு வேணும்னு ரெண்டு கண்ணையும் இழந்துட்டா அவருக்கு கண்ணு தெரியாது இல்ல. அதுக்காக கால்ல வச்சுட்டு தனது இன்னொரு கண்ணை எடுத்து வச்சிருவார். வச்ச பிறகு அவர் கிளம்பலான போகும்போது ஒரு கை அவரை பிடிச்சு கண்ணப்பா நீர் அப்படின்னு ஒரு அசரின் ஒலி கேட்க. அதை கேட்ட உடனே திரும்புறார். அப்போ சிவன் தனது பார்வையை திருப்பி கொடுத்து நீ ரொம்ப நல்ல 16 வயசு செல்வத்தையும் பெற்று வீடு பெற்று அடைவீர் அப்படின்னு வாழ்த்தி அந்த இடத்துல இருந்து போகிறா. இத பார்த்த பூசாரிக்கு ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டார். அவருக்கு இதை நம்பவே முடியல. அப்போதான் அவர் கண்ணப்ப நாயனாரோட பக்தியை புரிஞ்சார். கண்ணப்பனின் பக்தி நமக்கு சொல்லுவது என்னவென்றால் இறைவனுக்கு தேவை மாலையோ மலரோ அல்ல, உண்மையான பக்தியும் முழு சரணாகதியும் தான். மீண்டும் ஒரு நாயனாரின் கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். ஓம் நம